நம்ம சென்னையில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் 2025ல் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த சிஇஜி கேம்பஸில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, அந்த கோர்சஸில் எவ்வளோ சீட் இருக்குது, அந்த சீட்டுக்கு எப்படி அட்மிஷன் நடக்குதுங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்மளுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளோ பெருமையான ஒரு யூனிவர்சிட்டின்னு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டோட ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம் இந்த யூனிவர்சிட்டியை. இந்த யூனிவர்சிட்டி ஒரு மிக உயர்ந்த இடத்துல இப்போ இருக்குது. ஸோ இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப பழமையான யூனிவர்சிட்டி. இங்கே படித்தவங்க எல்லாமே இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க. 2024ஆம் ஆண்டு வெளியான என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் நம்ம மத்திய அரசு வருடம் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வெளியிடுறாங்க. அதில் பார்க்கும்போது ஓவரால் ரேங்கிங்கில் 20வது பிளேஸ்லையும், இன்ஜினியரிங் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 14வது பிளேஸ்லையும், ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும் அண்ணா யூனிவர்சிட்டி இடம் பிடிச்சிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 கேம்பஸ். ஒன்று காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, இன்னொன்று மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இன்னொன்று அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இன்னொன்று ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர். இந்த மாதிரி 4 கேம்பஸ் இருக்குது. இந்த 4 கேம்பஸில் நம்ம ஃபஸ்ட்டு கேம்பஸாக பார்க்கப்படுற சிஇஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில்ங்க அட்மிஷன் பண்ணணுன்னாவே கண்டிப்பாக கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 டைப்பில் அட்மிஷன் நடக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ 2025 கவுன்சிலிங், கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் வழியாக மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களால் போக முடியும். ஒன்று. இன்னொன்று அதர் ஸ்டேட் கோட்டா, இப்போ வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள், குறிப்பாக கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, அதுக்கடுத்து நம்மளுடைய வட மாநிலத்தில் இருந்தவங்க, இவங்கெல்லாம் அந்த அதர் ஸ்டேட் கோட்டாவில் போகிறதுக்கும் ஒரு கோட்டா கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கோட்டா, ஃபாரின்லேருந்து வர்றவங்க, இவங்களுக்கெல்லாம் என்ஆர்ஐ கோட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வந்து எவ்வளோ கோர்சஸ் இருக்குங்கிறத கேள்விப்பட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒட்டு மொத்தமாக இந்த காலேஜில் 18 கோர்ஸ் இருக்குது. நீங்கள் இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல் இந்த மாதிரி கோர்ஸ் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே 18 கோர்ஸ் இருக்குது. 18 கோர்ஸுக்கும் ஒட்டு மொத்தமாக இந்த டிஎன்இஏ வழியாக போகிறாங்கல்ல, தமிழ்நாட்டு மாணவர்களால் நிரப்பப்படக்கூடிய இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியாக போகையில் 1067 சீட் இருக்குது ஒட்டு மொத்தமாக. இந்த 1067 சீட்டும் 2ஆக பிரிக்கப்படுது. அது எப்படின்னா, இப்போ இந்த காலேஜில் 100% சீட் இருக்குன்னா அதில் 7.5% சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கப்படுது. பேலன்ஸ் வந்து 92.5% சீட்டு வந்து பிரிக்கப்படுது. இது ஜென்ரல்னு சொல்கிறாங்க. 92.5% ஜென்ரல்னு சொல்கிறாங்க. 7.5ங்கிறத தனியாக பிரிக்கிறாங்க. எதுக்காக 7.5 பிரிக்கிறாங்கன்னா, முழுக்க அரசு பள்ளியில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படித்த மாணவர்கள் இலவசமாக அந்த 7.5% சீட்டில் இலவசமாக சீட்டு கிடைச்சிச்சுன்னா ஃபுல் ஃப்ரீ. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அந்த கோர்சஸில் 7.5 ஜென்ரலில் எவ்வளோ சீட் இருக்குன்னு சொல்கிறேன். தயவு செய்து எல்லாத்தையுமே நல்லா தெளிவாக கேளுங்க. அதாவது இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது 2 டைப்பில் கோர்சஸ் இருக்குங்க. கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸும் இருக்குது. அது என்ன செல்ஃப் சப்போர்ட்டிங்? எஸ்எஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் எய்டட் என்பது நார்மலாக ரெகுலராக இருக்கக்கூடிய ப்ரோக்ராம். எஸ்எஸ்ங்கிறது இந்த காலேஜுக்குள்ளேயே இவங்களா எடுத்து நடத்தக்கூடிய ஒரு கோர்ஸ். மற்றபடி எந்த ஒரு வேறுபாடும் இல்லை, எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங். அதில் வந்து ஜென்ரலில் 53 சீட்டும், 7.5ல் 4 சீட்டும் இருக்குது. அடுத்து சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. அதில் ஜென்ரலில் 53 சீட்டு, 7.5ல் 5 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் சிஎஸ்சியில் செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குது. அதில் ஜென்ரலில் 107 சீட்டு, 7.5ல் 9 சீட் இருக்குது. அடுத்து வெறும் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஜென்ரலில் 54 சீட்டு, 7.5ல் 4 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது. அதில் ஜென்ரலில் 54 சீட்டு, 7.5ல் 4 சீட்டு. அதுக்கப்புறம் ட்ரிபிள் இருக்குது. ஜென்ரலில் 54 சீட்டு, 7.5ல் 4 சீட்டு. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் பிஎல்எஸ்ஐ டிசைன் அண்டு டெக்னாலஜி இருக்குது. அது எஸ்எஸ். அதில் வந்து ஜென்ரலில் 27 சீட்டு, 7.5ல் 2 சீட்டு. இசி இருக்குது. இசியில் எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட்டட். அதில் ஜென்ரலில் 53 சீட்டு, 7.5ல் 4 சீட்டு. ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த காலேஜில் இருக்குது. ஜென்ரலில் 54 சீட்டு, 7.5ல் 4 சீட்டு. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்குது. இந்த கோர்ஸில் 53 சீட்டு ஜென்ரல்லையும், 7.5ல் 4 சீட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் எஸ்எஸ் கோர்ஸ் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டட். ஜென்ரலில் 106 சீட்டு, 7.5ல் 9 சீட்டு. மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் எஸ்எஸ் இருக்குது. அதில் ஜென்ரலில் 26 சீட்டு, 7.5ல் 2 சீட்டு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்குது. 107 சீட்டு ஜென்ரல்லையும், 7.5ல் 9 சீட்டும் இருக்குது. மைனிங் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்குது. ஜென்ரலில் 26 சீட்டும், 7.5ல் 2 சீட்டும் இருக்குது.
அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்குது 53 சீட்டு ஜென்ரல்லையும் 7.5ல் 5 சீட்டும் இருக்குது. அடுத்து பிரிண்டிங் அண்டு பேக்கிங் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 53 சீட்டும் 7.5ல் 5 சீட்டும் இருக்குது. அதுக்கடுத்து சிவில் இன்ஜினியரிங்கில் தமிழ் மீடியம் இங்கே இருக்குது. அதில் ஜென்ரலில் 27 சீட்டும் 7.5ல் 2 சீட்டும் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் தமிழ் மீடியம் இருக்குது. அதில் ஜென்ரலில் 27 சீட்டும் 7.5ல் 2 சீட்டும் இருக்குது. உங்களுக்கே ஷாக் ஆகுதுல, இவ்வளோ கோர்சஸ் இருக்குது, இவ்வளோ சீட் இருக்குது. ஒட்டு மொத்தமாக ஜென்ரலில் 987 சீட்டும் 7.5ல் 80 சீட்டு இருக்குது. ஒட்டு மொத்தமாக 1067 சீட் இருக்குது. இந்த 1067 சீட்டுக்கு கடுமையான போட்டி பயங்கரமாக இருக்கும். அதாவது ஒரு கம்யூனிட்டிலையும் பிரிச்சுருவாங்க. இப்போ ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்டி ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் தான் நீங்கள் தமிழ்நாட்டில் இருப்பீங்க. அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியாக சீட்டு கொடுக்கப்படுது. அப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கம்யூனிட்டி கண்டிப்பாக உறுதியாக 180 கட்டாப்பை தாண்டி இருந்தால் மட்டும்தான் ஏதோ ஒரு கோர்ஸாவது கிடைக்கும். ஏதோ ஒரு கோர்ஸில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டாவது நமக்கு சீட் அலாட் ஆகும் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 170, 160க்கெல்லாம் கூட ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைச்சிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு நல்ல தலை சிறந்த யூனிவர்சிட்டி. இதில் படிக்க பாருங்க, வருடம் நல்ல கட் ஆஃப் 195 தாண்டின மாணவர்கள் கூட இது அண்ணா யூனிவர்சிட்டி எனக்கு வேணாம், நான் போய் பிரைவேட் காலேஜில் சேர்றேன் அப்படின்ட்டு இந்த காலேஜை இலக்காரமாக பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. எங்கே? பிரைவேட்டை நோக்கி. பிரைவேட்டுக்கு போனீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் பணம் கொடுத்து படிக்கணும். இங்கே ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் ஃபீஸ் கம்மினா, கவர்மெண்ட் நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது நம்மளுடைய அரசு கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரி. இதுக்கு கீழே தமிழ்நாடு முழுக்க 400 கல்லூரிகள் இருக்குது. ஸோ இந்த கல்லூரியில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அதர் ஸ்டேட் கோட்டா சொன்னேன் பார்த்தீங்களா, அதர் ஸ்டேட் கோட்டாவுக்கு தனி வெப்சைடு, அதுக்கும் டிஎன்இஏக்கும் சம்மந்தமே இல்லை. அதர் ஸ்டேட் கோட்டா எப்படி அட்மிஷன் கொடுக்குறாங்கன்னா, இப்போ கேரளாவாக இருக்கலாம், தெலுங்கானாவாக இருக்கலாம், கர்நாடகாவாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வட மாவட்டத்தில் வட மாநிலங்கள்லேருந்து வரலாம். அவங்களுக்கெல்லாம் என்னென்னா தனியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன டேட்டு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணால் நான் சொல்கிறேன். இப்போ புதுச்சேரி மாணவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களும் கூட இதில் அதர் ஸ்டேட் கோட்டா மூலியமாக வரலாம். ப்ளஸ் நான் இன்னொரு அட்வான்டேஜாக சொல்கிறேன், இதில் போகும்போதுமே அதர் ஸ்டேட் கோட்டாவுக்கு ரொம்ப கம்மியான சீட்டு தான் இருக்குது. ஓகேவா? இது ஒரு ஆப்ஷன். இது அதர் ஸ்டேட் கோட் மாணவர்களுக்கு டேட் சொல்லையில் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அடுத்து என்ஆர்ஐ கோட்டா, இப்போ ஃபாரினில் இருப்பாங்க, சில பேர் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து படிப்பாங்கள்ல, அவங்களுக்கும் இங்கே தனியாக சீட்டு கொடுக்கப்படுது. அதுக்கும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும். கீழே லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ சொல்லி முடிச்சாச்சு அட்மிஷன் ப்ராசஸ். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. ஒட்டு மொத்தமாக போன வருஷம் கொடுத்த டீட்டெயில்ஸ் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே காட்டுறேன் பாருங்கள். அதில் பார்க்கும்போது எல்லா விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. டிஎன்இ, அதாவது நம்ம தமிழ்நாடு டிஎன்இஏ வழியாக போகிறவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸு, என்ஆர்ஐ, அப்புறம் அதுக்கடுத்து அதர் ஸ்டேட் எல்லாமே இருக்குது விவரங்கள். எப்படி பார்த்தாலும் நீங்கள் நல்லா அதை உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா வெறும் 50,000க்குள்ளே தான் எல்லாமே. ஃபீஸ் வெறும் 50,000க்குள்ளே தான். செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுக்கு கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபீஸ் வெரி லோ, 50,000க்குள்ளே தான் இருக்கும். இன்னும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டிக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுது. முதல் பட்டதாரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக சொன்னோன்னா, இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்குமே ஃபீஸ் வந்து 1 லட்சத்துக்குள்ளே தான் வருது. ஓகேவா? அதனால் நீங்கள் டெஃபினட்டாக இந்த காலேஜை எடுக்கலாம். லைப்ரரி இருக்குது, பெரிய லைப்ரரி, இ-புக்கு எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பெரிய யூனிவர்சிட்டி. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கிளப்ஸ் எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் நிறையா இருக்குது. இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னாவே ஒரு சாதனை நீங்கள் படைச்சிட்டிங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நல்லபடியாக இந்த காலேஜில் இப்போ இது மாதிரி தான் அட்மிஷன் நடக்குங்கிறத நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்களே, உங்களுக்குள்ளே இதை வச்சுக்காம உங்களோட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஒரு 180 எபோவ் கட் ஆஃப் தாண்டி எடுத்துட்டிங்கனாவே அவசரப்படாமல் பிரைவேட் காலேஜை நோக்கி போகாமல் அண்ணா யூனிவர்சிட்டியை நோக்கி காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ, பாய்.